அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்த் வெல் பீயிங் செக்கப் வந்து நம்ம செய்யணும். ஸோ அது வந்து எந்த மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு. ஸோ அந்தந்த வகுப்பு ஆசிரியர்கள் அவங்க ஐடியை யூஸ் பண்ணி அனைத்து மாணவர்களுக்கும் செய்யணும். ஸோ இதில் நம்ம TNSED ஆப்பில் நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டோம்னா ஹெல்த் வெல் பீயிங்ன்ற ஐக்கான் காமிக்கும். ஸோ அதை டச் பண்ணி போனோம்னா இந்த மாதிரி 3 காமிக்கும். ஸோ இதில் நம்ம காலையிலே நம்ம அட்டண்டன்ஸ் போடும்போதே டுடே ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணியிருந்திருப்போம். அப்போ நம்ம திரும்ப டுடே ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுன்றது அவசியம் இல்லை. ஒன்லி ஸ்டூடெண்ட் லிஸ்ட் மட்டும் கொடுத்துக்கலாம். அப்படி அப்டேட் பண்ணலைன்னா மட்டும்தான் நம்ம டுடே ஸ்டேட்டஸை வந்து நம்ம சின்க்ரைஸ் பண்ணணும். ஸோ கொடுத்ததும் நமக்குரிய வகுப்பு செக்ஷன் காமிக்கும். அதை டச் பண்ணணும். அதை டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்றைக்கு நம்ம செய்கிறோமோ அந்த டேட் வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகணும். ஸோ சேஞ்ச் ஆன உடனே ஹோம் பட்டன் அழுத்தி வெளியில் வந்துடணும். திரும்ப போயிட்டு அதே ஹெல்த் அண்ட் வெல் பீயிங்ன்ற ஐக்கானை நம்ம டச் பண்ணணும். அதில் ஹெல்த் ஸ்க்ரீனு ஸ்டாண்டர்டு செக்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஹெல்த் டேஷ்போர்ட் பக்கத்தில் ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் ரெஃப்ரெஷ் பட்டன். ஸோ அதை நம்ம டச் பண்ணணும். டச் பண்ணதும் நம்ம கிளாஸில் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க, எத்தனை பேருக்கு அசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நமக்கு ரிப்போர்ட் காமிக்கும். அதில் கீழே வியூ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம டச் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஒரு மாணவர்களை நம்ம டச் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐ ஸ்க்ரீன். இதில் 3 ஒர்க் இருக்கும். ஃபஸ்ட்டு ஐ ஸ்க்ரீனிங், அடுத்து PMI, அதுக்கடுத்து ஹோல் ஹெல்த் செக்கப். ஃபஸ்ட்டு ஐ ஸ்க்ரீனிங். ஐ ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா மொத்தம் 10 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கண்ணில் குறைபாடு இருந்தால் மட்டும்தான் ஆம்ன்ற ஆப்ஷன் வரும். குறைபாடு இல்லை அப்படின்னா எல்லா மாணவர்களுக்கும் இல்லை அப்படின்ற ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு வரும். ஸோ அதை கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா PMI பாடி மாஸ் இன்டெக்ஸ். இதில் போயிட்டு குழந்தையுடைய ஹைட்டு வெயிட் நம்ம இதில் போடணும். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ஹைட் என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே குறித்து வச்சுருப்போம். ஸோ அந்த ஹைட்டை போடணும். நெக்ஸ்ட்டு வெயிட்டு போடணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை கிலோ அப்படின்றத போட்டுட்டு கால்குலேட் கொடுக்கணும். ஸோ கால்குலேட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா ஹோல் செக்கப்பான கொஷின்ஸ் வந்து விசிபிள் ஆகும். ஸோ இதில் ஒவ்வொரு கொஷின்ஸாக படித்து மாணவர்களுக்கு என்ன இருக்குதோ ஆமாம் இல்லையா அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 கொஷின்ஸ் இருக்கும். கொடுத்துட்டு சேவ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நம்ம செய்யணும். இப்படி செய்யும் பொழுது ஏதாவது மாணவருடைய நேம் வந்து நமக்கு விசிபிள் ஆகலை அப்படின்னா க்ரோமுக்கு போகணும். க்ரோமில் நம்ம ஸ்கூலோடைய EMIS வெப்சைட்டுக்கு போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிட்டு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளாஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதில் எந்த கிளாஸோ அந்த கிளாஸை செலக்ட் பண்ணிட்டு எந்த ஸ்டூடெண்ட்டோடைய நேம் வந்து நமக்கு விசிபிள் ஆகலையோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அஜய்குமார்னு இருக்காங்க, இவங்க நேம் அங்கே நமக்கு விசிபிள் ஆகலை அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேராக இருக்கிற அந்த பென்சில் சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணி லாஸ்ட்டில் அப்டேட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த அப்டேட் கொடுத்துட்டு நம்ம TNSED ஆப்பில் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்களுடைய நேம் வந்து விசிபிள் ஆகும். ஸோ இவ்வளோ தான் டீச்சர்ஸ். தேங்க்யூ.